ராஜேஷ்குமார் நாவல் ஒளிந்தாலும் விடமாட்டேன். அத்தியாயம் 5. பெரிய ஷீல்டை வைத்துக்கொண்டு திருச்சிற்றம்பலம் காத்திருந்தார். அவருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு ஷீல்டை பெற்றுக்கொண்டாள் தாமினி. அவளிடம் மைக் நீட்டப்பட்டது. என் வாழ்நாளில் மறக்க இயலாத தருணம் இது. இந்த விருது கிடைக்கிறதற்காக நடுவர்களுக்கும் என் உயிரினும் மேலான ரசிகர்களுக்கும், குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் திருச்சிற்றம்பலம் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மைக்கை ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு திரும்பினார். திருச்சிற்றம்பலம் புன்னகைத்தார். மெல்ல சொன்னார், தாமினி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சும்மா தேங்க்யூன்னு சொன்னா பத்தாது. அவள் அவரை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன பண்ணணும் சார்? ஒன்றுமில்லை. இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு என்னோட வீட்டில் சின்னதாக ஒரு பார்ட்டி தரலான்னு இருக்கேன். பார்ட்டியா? ஆமாம். அவள் ஷீல்டை வைத்துக்கொண்டு யோசனையில் நிற்க அவர் புன்னகைத்தார். இப்படியெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீ வருவேங்கிற தைரியத்தில் மற்றவங்களையெல்லாம் வர சொல்லிட்டேன். மற்றவங்களா? யாரு? டைரக்டர், கதாசிரியர்? யாரை சொல்கிறீங்க சார்? கலைப்படத்தில் நடிக்கணும்னு உனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஆசை இருக்கிறது இல்லையா? அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கத்தான் அவங்களையெல்லாம் வர சொல்லியிருக்கேன். சார், அன்னைக்கு நீங்கள் பேச்சுக்கு சொல்கிறீங்கன்னு நினச்சேன். நான் அரசியல்வாதியாக இருந்தாலும் பேச்சுக்கு சொல்கிற வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது. அப்போது நீ சாயந்தரம் 6:30 மணிக்கெல்லாம் வந்துடு. அறிவிப்புக்கு பெண் அடுத்த கலைஞரை மேடைக்கு வர சொல்லியிருக்க தாமினி அவரிடம் விடை பெற்று கொண்டு மேடையை விட்டு கீழே இறங்கினாள். அவள் இருக்கையில் சென்று அமரும் வரை விஷ சிரிப்புடன் அவளையே பார்த்தார் சிற்றம்பலம். சத்தியமூர்த்தி தாமினியின் முன்னால் பவ்யமாய் வந்து நின்றான். கூப்பிட்டீங்களா மேடம்? ஆமாம். தலையசைத்த தாமினி கடல் நீல நிற கிரேப் சில்கில் தன்னை புதைத்திருந்தாள். என்ன விஷயம்? கால்ஷீட் ரெஜிஸ்டரை அப்டேட் பண்ண வச்சிருக்கீங்களா? எஸ் மேடம். அதை கொண்டு வாங்க. சத்தியமூர்த்தி அகன்று சென்றான். ஸ்டீல் அலமாரியில் இருந்து ஒரு தடினமான நோட்டு புத்தகத்தை கொண்டு வந்தான். அடுத்து ஃப்ரீ டேட்ஸ் எப்போன்னு பாருங்க. இன்னும் 5 மாதத்துக்கு சின்ன இடைவெளி கூட இல்லாமல் டைட் ஷெட்யூல் இருக்கு மேடம். மாதத்தில் 4 கால் ஷீட் ஃப்ரீயாக இருக்குமே. நீங்கள் தானே அந்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினீங்க. எதிர்பாராத சூழ்நிலைகளில் அந்த கால் சீட்டுகள் உபயோகப்படும்னு முன்னெச்சரிக்கையாக விட்டு வச்சிருப்போமே, அதெல்லாம் இருக்கு மேடம். அந்த தேதிகளை குறித்து கொடுங்க. அவளை திகைப்பில் முக்கிய பார்வையில் பார்த்தான். இப்போ எதுக்காக அந்த தேதிகள் மேடம்? ஒரு நெருக்கடி நிலைமை வந்திருக்கு. அந்த தேதிகளை உபயோகப்படுத்தலாம்னு யோசிக்கிறேன். கால் ஷீட் கிளாஷ் எதுவும் சமீபத்தில் வரலையே மேடம். கடந்த 6 மாதமாக ஒரு ஷூட்டிங் கூட உங்களால் கேன்சல் ஆனதில்லை. நம்ம சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாமோன்னு எல்லா ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 மாத ஷெட்யூலில் ரிசர்வ் பண்ண 4 நாட்களை கணக்கு போட்டால் மொத்தம் 24 நாட்கள் கிடைக்கும் இல்லையா? எஸ் மேடம். அந்த டேட்ஸை ஒரு தயாரிப்பாளருக்கு கொடுக்கலான்னு யோசனை பண்ணியிருக்கேன். டைரக்டரா, தயாரிப்பாளரா, யார் வந்தால்